தமிழ்நாட்டில் யாருக்கும் வாக்குரிமை இல்லை எனும் நிலை வரக்கூடும் என தவிக தலைவர் விஜய் சந்தேகம் எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள தவிக தலைவர் விஜய், தமிழ்நாட்டில் தற்போது யாருக்கும் வாக்களிக்க உரிமை இல்லை என்றால் நம்புவீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். தான் யாரையும் பயமுறுத்தவில்லை என்றும், தமிழ்நாட்டில் யாருக்கும் வாக்குரிமை இல்லை என்ற நிலை வந்தால் அதற்கு வாக்காளர் சிறப்பு திருத்தமே காரணம் என்றும் விஜய் கூறியுள்ளார். குறிப்பாக இளம் வாக்காளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் விஜய் அறிவுறுத்தினார். நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய விஜய், தவிகவினருக்கு விண்ணப்பங்கள் கிடைப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.